ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு சேவை வகைகள் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எப்படி வெரைட்டியாக சேவை செய்யலான்றதை பார்க்கலாம். முதல் சேவை, ஃபஸ்ட்டு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த சேவை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடுகு தாளிச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ இதோட நான் முந்திரி சேர்த்துருக்கேன். முந்திரியை நல்லா வறுத்துக்கலாம். காரத்திற்கு பச்சை மிளகாய், உலர்ந்த மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். கலர் மாறாமல் சிம்மில் வச்சு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சேவையை இதோடு சேர்த்துக்கலாம். நமக்கு சூப்பரான தேங்காய் சேவை தயாராகிடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்காக வேர்க்கடலையை மிக்சியில் நல்லா பொடிச்சு வச்சுக்கலாம். இப்போது அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் சேவை சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் இது கொடுக்கலாம். ஆயில் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். இட்லி சாம்பாரோடு சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த சேவை பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான சேவை. முதல்ல நம்ம நெய் விட்டுக்கலாம் கடாயில். அடுப்பை எப்பவுமே சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நான் முந்திரி சேர்த்துருக்கேன். முந்திரியை நல்லா நெய்யில் வறுத்துடலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த சேவையை போட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நெய்யில் நல்லா அது மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கோம். நான் இங்கே ப்ரௌன் சுகரை மிக்சியில் நல்லா பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம இந்த சேவையை தயார் பண்ணிடலாம். நமக்கு சூப்பரான இனிப்பு சேவை தயாராகிடும். குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சேவையை. ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடியது இது. மூணாவது பார்க்க போகிற சேவை, முதல்ல கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடுகு தாளிச்சிடலாம். மணிப்பருப்பு சேர்த்து தாளிச்சிடலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காரத்திற்கு உலர்ந்த மிளகாய், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். மிளகாய் பார்த்து சேர்த்துக்குங்க. குழந்தைகளுக்கு வாயில் கடிப்படும். அதனால் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிட்டோன்னா அந்த காரம் அவங்களுக்கு ஒன்றும் செய்யாது. இப்போ அதோட மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த இந்த சேவையை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த சேவை உலராமல் இருக்கும். இப்போ நம்ம எலுமிச்சை சாறு சேர்த்துருக்கோம். நமக்கு நிமிஷத்தில் எலுமிச்சை சேவை தயாராகிடும். இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாருமே. இதுக்கு சட்னி சாம்பார் நல்ல ஒரு காம்பினேஷன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாலாவதாக பார்க்க போகிற சேவை மிளகு சேவை. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இங்கே எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய் விட்டு தான் செஞ்சுருக்கேன். கடுகு தாளிச்சிடலாம்.
கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த மிளகு சேவை நல்லா காரசாரமாக இருக்கும். பெரியவங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட நான் மணிப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சிருக்கு. உணர்ந்த மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த சேவையை சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எப்போவுமே சேவை சேர்க்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருந்த மிளகை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் காரசாரமாக. இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுடலாம். தேங்காய் எண்ணெய் வாசனையோட நமக்கு மிளகு சேவை தயாராகிருக்கு. இதை சட்னி சாம்பாரோடு சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இதை மார்னிங் டிஃபனாகவோ ஈவினிங் டின்னருக்கோ நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிற சேவை எல்லோருக்கும் ரொம்ப பிடித்தமான தக்காளி சேவை. எண்ணெயில் கடுகு மணிப்பருப்பு தாளிச்சிடலாம். இந்த தக்காளி சேவைக்கு கடுகும் மணிப்பருப்பும் கொஞ்சம் அதிகமாகவே தாளிச்சிடலாம். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த சேவை எல்லாமே ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய ஒரு டிஃபன் டின்னர் ரெசிபி. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சேவை ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். அதனால் தண்ணி சேர்க்காம நம்ம அப்படியே மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இதோட நான் பெருங்காயத்தூளும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த சேவையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நமக்கு சுவையான தக்காளி சேவை தயாராகிடுச்சு. நம்ம இந்த சேவை செய்யும்போதே கையால் உதிர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சூட்லேயே அது தனித்தனியாக உதிர்ந்துடும். சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இப்போ கடைசியாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த தக்காளி சேவைக்கு நான் நல்லெண்ணெய் விட்டு செஞ்சுருக்கேன். இதை தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போதும் சாம்பாரோடு சாப்பிடும்போதும் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான இந்த தக்காளி சேவை நிமிஷத்தில் தயார் பண்ணிடலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது வெஜிடபிள் சேவை. இதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். இது வெஜிடபிள் ஆயில் தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். இதில் நான் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள் சேவைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட நான் இஞ்சி சேர்த்துருக்கேன். இஞ்சியை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகாயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வாசனைக்காக சேர்த்துருக்கேன். இதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள் கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எனக்கு இங்கே கேப்சிகம் இருந்தது, அதனால் நான் கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம துருவிய கேரட்டை சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஈஸியாக டைஜஷன் ஆகும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சேவை. கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன் நான். அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட தனியாத்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன்.
காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கலாம். ரொம்ப அதிகமாக வேக வேண்டாம். எல்லாம் அப்போ தான் ஒன்று சேர்ந்து வரும். நமக்கு இப்போது காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேவையை சேர்த்துக்கலாம். நமக்கு நிமிஷத்தில் இந்த வெஜிடபிள் சேவை தயாராகிடுச்சு. நல்ல வித்தியாசமான சுவையில் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் டின்னருக்கு இல்லைனா மார்னிங் டிஃபனுக்கு இந்த மாதிரி சேவை செய்யலாம். ஈஸியான சேவை ரெசிபி. நம்ம சேவை செய்வது எப்படின்ற லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. இதோட சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். வெஜிடபிள் சேவை தயாராகிடுச்சு. நீங்கள் இந்த சேவையெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.